ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் மதியம் லஞ்சுக்கு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இன்னும் என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். மார்னிங் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டீ போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு அரிசியும் ஊற வச்சுருக்கேன். மதிய லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் குடமிளகா சாதம் செஞ்சு கொடுக்க போகிறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரைஸும் வேக வச்சு எடுத்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸை ஒன்று போல் கிண்டி விட்டுக்கலாம். கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கும் இதிலேருந்து தான் நான் ரைஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் பாஸ்மதி ரைஸ் ரெடி பண்ணல. அதனால் நான் இதில் பிள்ளைங்களுக்கு தானே கொஞ்சமாக இதிலேருந்தே செஞ்சு கொடுத்துக்கலாம். லீவ் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸில் போட்டு ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இல்லைனா முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி நிறைய வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நீங்கள் தக்காளி சேர்த்துட்டு குடமிளகாவே இது கூடயே சேர்த்துட்டு மொத்தமாக வதக்கி விட்டுக்கோங்க. என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இதை அடிக்கடி நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இதில் நீங்கள் குடமிளகாயில் நீர்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை இதோடு போட்டு கிளறிடலாம். சாதம் ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆறிப்போய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆறிப்போயும் இருக்க வேண்டாம். நான் இதில் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சமாக தான் ரைஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நான் இது செய்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸு சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கூலுக்கு இப்போ லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை பருப்பு போட்டு கூட்டாக செய்ய போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு சுரைக்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் ஒரு 50 கிராமுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 75 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக பருப்பு சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு தான் சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால நான் சிறுபருப்பு தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். துவரம் பருப்பும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் சுரைக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா எப்போ கடையில் சுரைக்காய் வாங்கினாலும் சின்ன சைஸாக தான் எடுப்பேன், பெருசாகவே எடுக்க மாட்டேன். ஸோ நான் சின்ன சைஸாக வாங்கி ஒரே ட்ரிப்பாக நான் காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுவேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். ஏன்னா சுரைக்காயிலே தண்ணி கொஞ்சம் ஊறி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. காயப்பொடி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்மெல் அதிகமாக டாமினேட் பண்ணும். அதனால் காயப்பொடி சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஓகே, இதில் இப்போ விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு செஞ்சிடலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டே செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, குக்கரில் சுரைக்காய் வேக வச்சுருந்தோம். விசில் வந்துட்டுருக்கு. வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு மசாலாத்தூள் சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிடலாம்.
மிளகாத்தூள், மல்லித்தூள் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வைக்கல அப்படின்னா, நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அது கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா தூள்லாம் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இதை அரைச்சாச்சு. இதை வந்து நான் தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா துவரம் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீதி மிக்ஸி ஜாரில் உள்ள தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப டீப்பாக மையாக அரைக்கணும்லாம் தேவையில்லை. கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சா போதும். இப்போ அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சுரைக்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்காக தான். ஓகே, இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பருப்பும் சுரைக்காய் எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து வந்துச்சு. இதை வந்து லேசாக கிண்டி கொடுத்துக்கலாம். லேசாக கிண்டி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் மசாலா நிறைய சேர்க்கணும்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும். ஜஸ்ட் அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து இதில் இருந்தாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். இதை வந்து ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இது எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சிட்ருக்கோம்ல, அதுக்காக தான். இந்த மெத்தட் வந்து ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். பருப்பை வந்து சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். உடனே நம்ம திக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன். புளிக்குழம்புக்கு நம்ம வந்து காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு ட்ரிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவை ஆட் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுரைக்காய் கூட்டுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்புக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் பருப்போட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் கண்டிப்பாக சுரைக்காய் கூட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ரெடியாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஃபைனலாக இதை தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிச்சு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. மதியம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சுட்டு வச்ச சப்பாத்தி வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு காட்டி எடுக்க போகிறேன். சில பேர் வந்து தோசைக்கல்லில் சூடு பண்ணி எடுப்பாங்க. அது சூடாகுமே தவிர வந்து அது ரஃப்பாகவே தான் இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணும்போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ சுட்ட சப்பாத்தி மாதிரியே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து நேற்று நைட்டு வந்து கேப்சிகம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி செஞ்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த கிரேவி வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு துவரம் செஞ்சிட்ருக்கேன். துவரம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 கத்திரிக்காய் இருந்துச்சு. 3 கத்திரிக்காவை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வேக விட்டுருங்க.
காய் நல்லா வெந்த பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.